அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதகதராஜா திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சியில் நேற்று கை கால் நடுக்கத்துடன் நடிகர் விஷால் பங்கேற்றிருந்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஜெமினி பிலிம் சர்க்கியூட் தயாரிப்பில் இயக்குனர் சுந்தர் இயக்கத்தில் நடிகர்கள் விஷால், சந்தானம், நடிகைகள் அஞ்சலி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய இந்த மதகஜராஜா திரைப்படம் 12 வருடங்களுக்கு முன்பாக உருவாகியிருந்தது. இந்த திரைப்படம் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி அன்று வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சியானது சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் அந்த முன்னோட்ட நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த நடிகர் விஷால் மிகுந்த சோர்வாக காணப்பட்டிருந்த நிலையில், அதே போன்று கை கால்கள் நடுக்கத்துடன் காணப்பட்டிருந்த அதே சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் மிகவும் அந்த பதிவுகளுக்கும் உட்பட்டிருந்தார். அதே போன்று அவருக்கு என்ன ஆயிற்று, அவரது உடல்நிலைக்கு என்ன ஆயிற்று என்று பலரும் கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நடிகர் விஷாலுடைய தரப்பிலிருந்து அவரது அந்த மருத்துவர் அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த குறிப்பில் நடிகர் விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் இருப்பதாகவும் சிகிச்சை மற்றும் முழுமையான படுக்கை ஓய்வில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்று இது குறித்தான அந்த ஒரு தகவலும் அவர்கள் தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த படத்தில் 12 வருடங்களுக்கு முன்பாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு படம் என்பதாலும், அதே போன்று மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுடைய தரப்பிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் என்பதாலும் வைரஸ் காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் இந்த படத்தினுடைய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிரமங்களை தாண்டி இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக விஷால் வந்திருந்ததாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இன்னும் முழுமையாக இந்த காய்ச்சலிலிருந்து குணமடையாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மிகுந்த ஆர்வத்துடன் அவர் வந்திருந்ததாகவும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர் மிகவும் நடுக்கத்துடனும் மிகவும் சோர்வாகவும் காணப்பட்டதாகவும் அவர்களுடைய தரப்பிலிருந்தானது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.